செம்ம ஈஸியாக டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு ஈஸியான கப் கேக் ரெசிபி பார்க்கலாம். ஒரு 2 முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க. மஞ்சக்கருவோடையே சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு முட்டை போல் உடச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஒயர் விஸ்க் இருந்தால் கூட நீங்கள் அதுலேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், பீட்டர்லேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா நுர வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா நுர வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பொடி பண்ணி சேர்த்தோன்னா நமக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒன்று போல் வரும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் திக்கான மாதிரி தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கப் போல் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொருள்லாம் ஆட் பண்ண நமக்கு நல்லா க்ரீமியான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 1 கப் போல் மைதா மாவு இல்லை கோதுமை மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 கப் போல் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு இந்த அளவே போதும். கரெக்டாக நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். முட்டை மட்டும் நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். திருப்பியும் 1 டீஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒயர் விஸ்க் வச்சுட்டு ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கணும். பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண நமக்கு நல்லா திக்காயிரும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்து பார்த்தோன்னா நமக்கு ரிப்பன் மாதிரி விழணும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நமக்கு கேக் ஹார்டாக இருக்கும். நல்லா ரிப்பன் மாதிரி வந்தால் தான் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அது வரைக்கும் லேசாக பால் ஊற்றி நல்லா ரிப்பன் பக்குவத்துக்கு நம்ம ஒரு வாட்டி கலந்து வச்சுக்கணும். இப்போ ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி நார்மல் ஸ்டவ்வில் தான் செய்ய போகிறோம். ஒரு வெயிட்டான பாத்திரம் எடுத்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அடியில் ஒரு தட்டு போட்டிருக்கேன். குட்டி குட்டியாக நம்ம வீட்டில் நிறைய கிண்ணம் இருக்கும், இல்லாட்டி கடுகு சிற டப்பாலையும் நிறைய கிண்ணம் இருக்கும். அதை கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இது நல்லா சூடாயிரும். சூடானதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த லைனர் வச்சுக்கோங்க. பேக்கரி ஷாப்லேயே கிடைக்கும், கேட்டாலே தருவாங்க. இது எல்லாத்தையும் அடியில் அந்த திக்னஸ்காண்டி தான் நம்ம அந்த பாத்திரம் வச்சுருக்கிறது. நம்ம அப்படியே ஊற்றினோன்னா கேக்கோட ஷேப் ஒழுங்காக வராது. இந்த லைனருக்கு பாதி ஊற்றுனீங்கனாலே போதும், நல்லா பொங்கி சூப்பராக வந்துடும். எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சமாக டூட்டி சேர்த்துக்கலாம். கடையில் வாங்குகிற மாதிரி இருக்கிறதுக்காண்டி நம்ம இந்த மாதிரி டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துட்டோன்னா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். ஒரு 15 மினிட்ஸ்லேயே நல்லா சூப்பராக பேக் ஆகி வெளியே வந்துடும். அடியில் ஃபஸ்ட்டே நம்ம நல்லா ப்ரீஹீட் பண்ணால் தான் நமக்கு அந்த ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும். ஏதாவது ஒரு நைஃப் வச்சு குத்தி பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை. ஈஸியாக சூப்பராக வந்திருக்கு. இது நல்லா ஆறுனதுமே நம்ம வெளியே எடுத்துடலாம். இது நல்லா வெந்ததுமே நம்ம டக்குன்னு வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மோல்ட்லேருந்து எடுத்துக்கலாம். இதிலே வச்சோன்னா நமக்கு அடியில் கருகி போயிடும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சாஃப்டான கப் கேக்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் வெளியே எடுத்தாச்சு. இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம டிமோல்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, அந்த ஸ்ட்ரக்சரே சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு அசத்துங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.